Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நாம உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்காக வீடியோ போட்டு அப்படியே உங்களை விட்டுற மாட்டோம். நீங்கள் 8th செமஸ்டர், அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்குமே நம்ம சேனல் உங்களுக்கு கூடவே வரும். அதுக்கு பின்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு கூடவே வரப்போகுது. சரியா? எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டு எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நான் ஏற்கனவே நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்க. ஏன் அப்போ டயர் 1 காலேஜில் நாங்களாம் சேரக்கூடாதா? டயர் 1 காலேஜில் சேர்ந்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ நல்ல மார்க் எடுத்துக்கே நான் வந்து அந்த காலேஜில் சேரக்கூடாதா, இந்த காலேஜில் சேரக்கூடாதான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னீங்க. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது டயர் 1 காலேஜில் நீங்கள் சேரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது சிவிலாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள்இயாக இருக்கலாம். ஏன்னா ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோர்சஸ் தான் இருந்துச்சு. அப்போ காலேஜில் ஃபீஸ் கேட்கும்போது 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஹாஸ்டலும் இதுவும் சேர்த்து 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 280 சொல்கிறாங்க, 290 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறீங்க. நாட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணால் வந்து சொல்லுங்கப்பா. நாம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு போட்டு கொடுத்தோம். யாருக்குமே நாட் அலாட்டட் வரல. இந்த ஹெல்ப்புக்காக தான் வாங்கப்பான்னு சொன்னோம். ஆனால் கேட்கவே இல்லை நிறைய பேர். நாட் அலாட்டன் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது நாட் அலாட்டன் வந்துருச்சு, இருந்தாலும் இதுக்கு மேலே ஏதாவது பெஸ்ட்டாக காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. 23ஆம் தேதி, சரியா? 23ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் மேபி வரலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போயிடுவீங்க. அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட்டில் உண்மையான தகவல் வந்து உங்களுக்கு இருக்காது. நான் அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே யாராவது உங்கள் சீனியர்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களோ யாராவது உங்களுக்கு படித்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் கிளியரான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு எனக்கு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லி அலாட்மெண்ட் நீங்கள் அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிடுவேன். அப்படி தெரியாத பட்சத்துக்கு அந்த காலேஜோட ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜ்லேருந்தே உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ண சொல்லிடுவோம். அவங்கள்ட்ட நீங்கள் டீட்டெயில்ஸாக டேரெக்டாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். சரியா? இதை தான் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா வெப்சைட்டில் பார்க்குறதோ இல்லை வந்து மற்றபடி நீங்கள் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கே தெரியும். கவுன்சிலிங் மூலிமா போனால் அக்ரிகேட்டர் இருந்துச்சு அப்படின்னா 55,000 ரூபா, நான் அக்ரிகேட்டர் காலேஜ்னா 50,000 ரூபா. இதுதான் கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா இதுதான் ஃபீஸ். ஆனால் இந்த ஃபீஸ் வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை கேட்கல. பரவாயில்ல, அடுத்து தேர்ட் ரவுண்டு வர பசங்கள்ட்டையாவது அதை சொல்லுங்கள். சரியா? அதனால் ஒரு காலேஜை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேட்டு விசாரித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.